சென்னையில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் சென்னையில் அதிகமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலுமே ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சவிதா டீம்டு யூனிவர்சிட்டி உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்காக. ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு அதாவது ரேங்க் லிஸ்ட் நமக்கு வந்துருச்சு சரியா. அஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெடியூலும் இன்றைக்கே கொடுத்துட்டாங்க சரியா. நமக்கு எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது, யார் எப்போ கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற A to Z இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் யாருக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இங்கே நல்ல கவுன்சிலிங்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு ஓகேவா. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரினா டிசபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்களுக்கு 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருது ஓகேவா. இவங்களோட கவுன்சிலிங் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் 13ஆம் தேதி அன்னைக்கே சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிருது. அடுத்த நாளே அவங்களுக்கு என்னன்னா ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அன்னைக்கே கன்ஃபர்மேஷன் பண்றாங்க. அடுத்த நாள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைச்சிடும் சரியா. இது யாருக்கு அப்படின்னா ஒகேஷனல் பசங்களுக்கும் அதே மாதிரி அகாடமிக் ஜெனரல் பசங்களுக்கும். அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 15ஆம் தேதி யாருக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றாங்க. 15ல இருந்து 16 வரைக்கும் யாருக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா, நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருந்திருப்பீங்க ஆனா 7.5ல இல்லாம இருப்பீங்க சரியா. நார்மலா வேற ஸ்கூல்ல படிச்சுக்கலாம் சரியா. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்காம அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி வருது ஓகேவா. 15ல இருந்து 16 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் போடணும். யாருக்கு அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்க அப்படின்னா டிசபிள் பர்சன். இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்காத பசங்களுக்கு இங்கே நடக்கும். ஒருவேளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு சார் இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை ஓகேவா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷெட்யூல். இதுதான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் தான் நம்ம எல்லா பேருமே கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, நமக்கு கட் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. கட் ஆஃப் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. நிறைய பசங்க குறைவான மதிப்பெண் தான் எடுத்திருக்காங்க. இதை பார்த்தாவே தெரியுது சரியா. 200ல இருந்து 171.3 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வராங்க. ஜென்ரல் ரேங்க் இங்கே கொடுத்துருக்க ரேங்க் ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. ஜென்ரல் ரேங்க் 1ல இருந்து 37,976 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வராங்க. அவங்களோட கவுன்சிலிங் டேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நடக்க போகுது சரியா. மற்றதெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் அப்புறம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி ரவுண்ட் 2 எடுத்தீங்கன்னா 171ல இருந்து 130 வரைக்கும் அவங்களோட ரேங்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா 37,977 இருந்து 1,31,093 வரைக்கும். அவங்களோட டேட் எடுத்தீங்கன்னா 3/8/2026 இருந்து 5/8/2026 வரைக்கும் நடக்க போது அவங்களுக்கு ரவுண்ட் 2க்கு. ரவுண்ட் 3 எடுத்தீங்கன்னா 135ல இருந்து 77.5 வரைக்கும் சரியா. இதுல ரொம்ப முக்கியமா ரேங்க் பார்த்துங்க. 1,31,194 இருந்து 2,33,812 வரைக்கும் அவங்களோட ரேங்க் சரியா. அப்புறம் 17 அவங்களோட கவுன்சிலிங் டேட் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 17/8/2026 இருந்து 19/8/2026 வரைக்கும் ஓகேவா. இதே கட் ஆஃப் ரேஞ்சில் தான் என்ன ஆகும் அப்படின்னா 7.5க்கும் இதே டேட்ல தான் நடக்கும். அவங்க 2 சாய்ஸ் ஃபில்லிங் போடுவாங்க. ஒன்று ஜென்ரலுக்கும் போடணும், 7.5க்கு போடுங்க. பாருங்க அதே தான் கொடுத்துருக்காங்களா, அதே கட் ஆஃப் ரேஞ்ச் தான் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 7.5க்கும் போடணும் சாய்ஸ் ஃபில்லிங்கு, அஸ் வெல் அஸ் ஜென்ரலுக்கு போடணும். அப்போ 2 தடவை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. 2 காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்குதோ அங்கே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.